ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட முதல் வெள்ளி, முதல் நாள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏற்றி வைத்தாலே போதும். வீட்டில் பணமழை பொழியும், எல்லா விதமான செல்வங்களும் சேரும். அது என்ன இலை, என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோட முதல் நாள், முதல் வெள்ளிக்கிழமை என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் பெரிதளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, திருமண நிகழ்ச்சிகள் நடக்காம வெறும் இறை வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதங்கள்ல இந்த ஒரு ஆடி மாதத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. அம்பாள், அம்மன், மகமாயி, மகாலட்சுமி தாயார், இப்படி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கான அற்புதமான ஒரு மாதம் இந்த ஒரு ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல எல்லா நாட்களும் சிறப்பு தான். அதுல ஆடி மாதத்தோட முதல் நாள், ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகள், இது மாதிரி அந்தந்த கிழமைக்கு ஏத்த மாதிரி அதோட பலன்கள் மாறுபடும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு நம்ம முன்னோரோட வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஆன்மீகமும் வாழ்க்கையும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த ஒரு ஆடி மாதம். இன்னொரு பக்கம் சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய தட்சிணாயன புண்ணிய காலத்தோட ஆரம்பமும் இந்த ஒரு ஆடி மாதம் தான். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம். இந்த மாதத்துல தான் பூமியை காப்பாத்துறதுக்காக அன்னை பராசக்தி வேப்பிலை ஆடை உடுத்தி மாரியம்மனாக அவதரிச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த ஆடி மாதத்துல ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நாட்கள்ல தீச்சட்டி ஏந்துதல், கூழ் வார்த்தல், முளைப்பாரி எடுத்தல், சுமங்கலி பூஜை பண்றது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆடி அமாவாசையை பத்தி சொல்லி தெரிய தேவையில்லை. நம்மளை வாழ வைக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்க ஆசையை பெறுவதற்கான நாள். அதே மாதிரி ஆடி பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி மாதிரி இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம சந்திர பகவானை வழிபடும் போது இருள்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை பிரகாசமாகும். அடுத்ததா ஆடி பூரம், உலகை காக்கக்கூடிய அம்பாளுக்கு வளையகாப்பு நடத்தக்கூடிய உன்னதமான ஒரு நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வழிபட்டு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் பெறுவதற்கான உன்னதமான ஒரு நாள். அடுத்ததா முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை, காவிரி தாயை வரவேற்கக்கூடிய ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடிய ஆடி 18, இது மாதிரி பல விசேஷமான தினங்களை இந்த ஒரு ஆடி மாதத்துல நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆடி மாதத்துல நமக்கு இந்த வருஷம் மொத்தமா 32 நாட்கள் இருக்கு. ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஆடி 1 ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இதுல நமக்கு இந்த வருஷம் ஆடி வெள்ளி 5 வெள்ளிக்கிழமைகளும், ஆடி செவ்வாய் 4 செவ்வாய்களும் வந்திருக்குது. இந்த 4 நாட்கள், அது கூட 5 வெள்ளி, மொத்தமா இந்த 9 நாட்களும் உங்களுக்கு வர பிரசாதம். இதுக்கிடையில இதுல வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, ஆடி பெருக்கு, இது எல்லாத்தையும் அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தனித்தனியா வணங்கலாம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் தெய்வீக ரீதியா இன்னொரு சிறப்போட ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த சுக்கிரவாரத்துல இந்த வருஷத்துக்கான ஆடி மாதத்துக்கான முதல் நாள் ஆரம்பிக்குது. அதனாலவோ என்னவோ தெரியல, இந்த வருஷம் நமக்கு ஆடியில 5 வெள்ளிக்கிழமைகள் கிடைச்சிருக்குது. பொதுவா ஆடி மாதம் ஆரம்பித்து வரக்கூடிய முதல் வெள்ளியவே விசேஷமாக கொண்டாடுவோம். ஆனா அந்த ஆடி மாதமே வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதம் ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு ஆடி மாதத்தோட முதல் நாளை, முதல் வெள்ளிக்கிழமைய நீங்க முறையா வரவேற்று எக்கச்சக்கமான பூஜைகள் செய்து நீங்க அம்பாள், அம்மன், மாரியம்மன், மகமாயி, மகாலட்சுமி தாயார், இது மாதிரி பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்யும் போது இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபத்தை ஆடி மாதத்தோட முதல் நாள், ஆடியோட முதல் வெள்ளி ஜூலை 17ஆம் தேதி காலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி, மாலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி, நல்ல நேரமா பார்த்து தாராளமாக இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராகு காலம், மதியம் 3:30 யமகண்டம். முடிஞ்சா இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை ஜூலை 17ஆம் தேதி ஆடியோட முதல் வெள்ளி, ஆடியோட முதல் நாள் அன்னைக்கு மாலை 6-7 மணிக்கு மேல ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை. வேப்பிலை வைத்து தான் இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற போறீங்க. வேப்பிலை தீபம் ஏற்றுவதற்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வேப்பிலை அப்படிங்கிறது அன்னை பராசக்தியோட, குறிப்பா மாரியம்மனோட சொரூபமா பார்க்கப்படுது. இந்த வேப்பிலை மேல தீபம் ஏற்றுறதால ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் பல பலன்கள் கிடைக்கும். வேப்பிலைக்கு இயற்கையாவே காற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அழிக்கக்கூடிய
எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. வேப்பிலை தீபம் ஏத்தும் போது அந்த தீபத்தோட ஒளியும் வேப்பிலையோட ஆற்றலும் இணைந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள், கெட்ட கனவுகள், தீய சக்திகள், கடுமையான கண் திருஷ்டி இது எல்லாத்தையும் அடியோடு நீக்கும். வெயிலோட தாக்கத்தாலும் நமக்கு வரக்கூடிய சரும நோய்களால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வேப்பிலை தீபத்தை ஏத்தும் போது கிருமிகள் அழிந்து ஆரோக்கியம் மேம்படும், உடல் உபாதைகள் நீங்கும். இது அறிவியல் ரீதியா. இன்னொரு பக்கம் ஜோதிட ரீதியா வேப்ப மரம் அப்படிங்கிறது ராகு மற்றும் கேது கிரகங்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவங்க, நாகதோஷம் காலசர்ப்ப தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு வேப்பிலை தீபத்தை ஏத்தி அம்மனை வழிபாடு செய்யறது மூலயமா நிச்சயம் பலன் கிடைக்கும். குடும்பத்துல காரணமே இல்லாம சண்டை வருது, கணவன் மனைவிக்கிடையில ஒற்றுமை ரொம்ப கம்மியாகுது, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு குலதெய்வத்தோட அருள் நம்ம கண்டிப்பா வேணும். குலதெய்வத்தோட அருளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தீபம் தான் இந்த ஒரு வேப்பிலை தீபம். அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், பதற்றம் இது எல்லாமே நீங்கும். இப்படி வேப்பிலை தீபத்தை ஏற்றுவதால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த தீபத்தை எப்படி ஏத்தணும்? ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தட்டு நிரம்புற அளவுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு, முடிஞ்சா மண் அகல் விளக்கு. அப்படி அகல் விளக்கு இல்லைங்கிறவங்க நீங்க வீட்டுல பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய ஏதாவது காமாட்சி அம்மன் விளக்கோ, குத்து விளக்கோ, குபேர விளக்கோ அந்த தட்டுல எப்படி வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி விளக்க தயார் செய்து இந்த தீபத்தை வச்சுக்கலாம். தீபம் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி ஒரே பலன் தான். ஆனா எரியக்கூடிய தீபம் கண்டிப்பான முறையில வேப்பிலைக்கு நடுவுல, வேப்பிலைக்கு மேல இருக்கணும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல ஆடி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் உரிய மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயி, அம்பாள் இது மாதிரி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னை பராசக்தியோட சொரூபமா இருக்கக்கூடிய இந்த வேப்பிலை தீபத்தை உங்க வீட்டில் நீங்க ஏற்றி வச்சுட்டு பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிர்மறை எண்ணங்கள், கருத்து வேறுபாடு இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும், எங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்தோட முதல் நாள் நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு தீபத்தால ஆடியில வரக்கூடிய அடுத்த ஒரு 31 நாட்களும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம இந்த ஆடி மாதத்தோட பூஜைகளை நீங்க முறையா செய்யணும். அது மூலயமா ஆடி முடிந்து பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் எங்க வாழ்க்கை பூத்து குலுங்கணும், புத்துணர்ச்சி பெறணும் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த தீபத்தை ஏத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் இது மூலயமா ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்த தீபம் குறைஞ்சது அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விளக்க குளிர வச்சுட்டு மறுநாள் காலைல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா அந்த அகவிளக்கை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திக்கோங்க. வேப்பிலையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதை கால் படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல பூந்தொட்டிகள்லையோ இல்ல தண்ணி ஆத்துல கூட நீங்க விட்டுக்கலாம். முடிஞ்சா ஆடி மாதத்துல வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் இதே மாதிரி வேப்பிலை தீபம் ஏத்திக்கிட்டே வர்றது, வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல ஆடி வெள்ளி அன்னைக்கு அந்த பராசக்தியோட அருளை, அன்னை பார்வதி தேவியோட அருளை பரிபூர்ணமா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஒருவேளை ஆடியோட முதல் வெள்ளி ஏற்ற முடியல அப்படின்னாலும், அதுக்கு நேரமோ இல்ல உடலோ ஒத்துழைக்கல அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். அடுத்ததா ஆடி மாதத்துல உங்களுக்கு மொத்தமா மீதி 4 வெள்ளிக்கிழமைகள் இருக்கு. அதுல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது பயன்படுத்தி இந்த வேப்பிலை தீபத்தை ஏத்திருங்க. வேப்பிலை தீபம் சாதாரண தீபம் கிடையாது. அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தீபம் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க. முடிஞ்ச அந்த தீபத்தை ஏத்தும் போது அந்த தீபத்துக்கு பக்கத்துல சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது இருந்தா வைக்கிறது கூடுதல் சிறப்பு. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.